அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் பண்ண லன்ச் மெனு பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அது வந்து 5 கறி சோறு. 5 கறி சோறு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தால்ச்சாவை தாளித்து விட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக சிக்கன்லேயே பண்ணுறேன். மட்டனில் செய்வாங்க, நான் சிக்கனில் பண்ணுறேன். தால்ச்சா ரெசிபி நிறைய போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சொல்கிறேன். ஆயில் கீ ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கறி அப்புறம் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு காய்கறி ஆட் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் உப்பு போட்டு. இப்போ வந்து கோழி குருமாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி நெய்யில் நல்லா வதக்கிட்டு அதில் வந்து மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகா பழுத்தது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம், பெரிய பெரிய உருளைக்கிழங்கு. சிக்கன் பீஸும் நல்லா பெருசு பெருசாக ஆட் பண்ணணும். மல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுடலாம். இதுக்கு ஒரு மசாலா ஆட் பண்ணணும், தயிர் ஆட் பண்ணிக்கலாம். என்ன மசாலானா ஒயிட் பெப்பர், அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம், கசகசா, ஒயிட் பெப்பர், தேங்காய் எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி ஆட் பண்ணிக்கணும். வேறு எந்த மசாலா ஆட் பண்ணக்கூடாது. பிளாக் பெப்பர் லைட்டாக துவிக்கலாம், அவ்வளோதான். இது அப்படியே வேகட்டும். இப்போ தால்ச்சாக்கு வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். பருப்பு வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் மாங்காய் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். மாங்காய் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பிலை போட்டு. இப்போ வந்து ரைஸ் குக்கரில் வந்து ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு தாளித்து விட்டுக்கலாம். கீ ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் புதினா மல்லி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா தண்ணி அளந்து ஊற்றி தயிர் ஊற்றிக்கலாம். இது வந்து மாங்காய் பச்சடிக்கு கீ ஆட் பண்ணி அதில் ஒரு பட்டை போட்டுக்கலாம் சின்ன பீஸ். அப்புறம் முந்திரி திராட்சையும் நல்லா வறுத்து விட்டுட்டு கிரேட் பண்ண மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் போடணும், அப்போ தான் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணும். ஒரு 20% குக் ஆனோன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக. அதில் அந்த மாங்காயிலே தண்ணி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சீனி ஆட் பண்ணிக்கலாம். மாங்காயோட புளிப்பை பொறுத்து நீங்கள் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கேரமலைஸ் ஆகி வரணும், அது வரைக்கும் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கீ ரைஸ்க்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணி அதை மூடி வச்சிடலாம், அது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து தால்ச்சாவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கும் கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணி அதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். தால்ச்சாவும் ரெடி. இப்போ வந்து 5 மினிட்ஸ் கழித்து இந்த பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் லைட்டாக புளிக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சீனி ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காய் பச்சடியும் ரெடி. நம்ம கோழி குருமா செஞ்சோம்ல, அதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நெய் எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரணும், வந்துச்சுன்னா இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் நெய் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் பழுப்பு மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் வந்து சின்ன சின்ன பீஸாக கறி ஆட் பண்ணணும். இது மோஸ்ட்லி வந்து ஈரக்கறியில் தான் ஆட் பண்ணுவாங்க, நான் வந்து சிக்கனில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதே சைஸில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மல்லித்தூள் இல்லைன்னா வேறு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கறி மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம்ல, அது இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ சின்ன சின்ன கப்பில் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல தால்ச்சா, மாங்காய் கேரட்டு வாழைக்காய் உருளைக்கிழங்கு ஆட் பண்ண தால்ச்சா ரெடி. கத்திரிக்காய் சூப்பரான தால்ச்சா. நெக்ஸ்ட் வந்து குருமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்கவே டெம்ப்டாக இருக்கிற இந்த கல்யாணம். அப்புறம் கோழி குருமா இதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங் என்னென்னா சீனி தவன் செய்வாங்க, அது மட்டும் மிஸ்ஸிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுதான் என்னோடய பர்த்டே அன்னைக்கு நாங்கள் பண்ண லன்ச் மெனு. ரொம்பவே ஃபில்லிங்கான ஸ்பெஷலான லன்ச் மெனு. இதுதான் நஞ்சு கறி சோறு. இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.